ஆர்ப்பாட ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிருமா? நீங்க கோஷத்தை போட ஆரம்பிங்க. நான் அப்புறமா கூப்பிடுறேன்ப்பா. போன எல்லாரும் இட்டுன்னு வாங்க, மேல வாங்க, கோஷம் கொடுக்க எல்லாம் வாங்க, மேல இட்டுன்னு வாங்க, எல்லாரையும் இட்டுன்னு வாங்க. உள்ளுவா கோஷம் கொடுக்குமா? உள்ளுவா. அதுல மரத்துல ஏன் ஏறுற? மரத்துல ஏன் ஏறுற? மரத்துல இருந்து இறங்க. மரத்தை ஏன் குத்துற நீ? சேர கீழே வை. கரண்ட் கம்பத்துல ஏன் ஏறுற? கீழே இறங்க. எதுக்கு கலைஞ்சு போறீங்க? உள்ள வாங்க. கோஷம் குத்துருவோமா? குடுத்தீங்களா? அது கோஷம் இல்லப்பா. சேர மறுபடியும் எடுக்கிறானுங்க. சேர் ஏன் எடுக்கிற? இது கோஷம் இல்லையா? இல்லப்பா, அங்க சேர் மேல தலைக்கு மேல வச்சுக்கிறாங்க பாரு. நான் எல்லா ஸ்டேஜ்லயும் இதை பேசணும்னு கோஷம் நினைச்சிட்டேன். மழை பெய்யுதா? சேர் எடுத்துன்னு போறானுங்க பாரு. இங்க பாரு, அந்த கட்சியில தான் கூட்டத்துக்கு வந்தா சேர் ஃப்ரீ. நம்ம கட்சியில அப்படி இல்ல. மாவட்ட செயலாளருக்கு மண்டைய கல்வினா வந்து சேர் போட்டுக்கிறேன். என்ன ஒரு சேர் அடக்க 15 ரூபா. வை, சேரை கீழே வை. சரிண்ணா, மழை வர மாதிரி இருக்கேண்ணா. ஆர்ப்பாட்டம் எப்படின்னா போவோம்? தலைவரே, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு தலைவரே. என்னது? இருங்க. தேங்காய் எடுத்து என்ன பண்றீங்க? பெரியார் பார்த்தாருன்னா என்ன ஆகுறது? மன்னிச்சிருங்க பெரியார், இது தெரியாம நடந்து போயிடுச்சு. இனிமே வராது தலைவரே. ஆமா, இனிமே பெரியார் நம்ம கொள்கை தலைவரா வைக்க வேண்டாம். சாய்பாபா வச்சுப்போம். சரி, பாத்துக்கலாம். இன்னொரு ஏற்பாடு இருக்கு. ஒரு குட்டி பாப்பா பேசுறதுக்கு வர வச்சிருக்கேன். அப்படியா? இட்டுன்னு வாங்க, அந்த பாப்பாவை இட்டுன்னு வாங்க, மேல வாங்க. எங்க இருக்கு அந்த பாப்பா? வாமா. ஸ்கிரிப்ட்லயா அந்த பக்கம் இருந்து வர சொன்னேன். இந்த ஆரம்பிமா, பேசு. மைக்கு தலைவரே. அது போடி இருந்தா பேசு. பெரியோர்களே, தாய்மார்களே, மாவட்ட நிர்வாகிகளே, எல்லாருக்கும் வணக்கம். நெஞ்சில் குடியிருக்கும் தொண்டர்களே, எல்லாருக்கும் வணக்கம். சேலம் முழுக்க நம்ம கொடி பறக்குது. நாளைக்கு கோட்டையிலும் நம்ம கொடி பறக்கும். விவசாயிகள் முதல் விஞ்ஞானிகள் வரை எல்லாருக்கும் தெரிஞ்ச புடிச்ச தலைவர் நம்ம தளபதி. அவரு நல்லா படிச்சு மார்க் வாங்கினா அவர் கூட நின்னு போட்டோ எடுத்துக்கலாம்னு எல்லாரையும் படிக்க சொல்லி ஊக்கப்படுத்துறாரு. அவரு தான் கண்டிப்பா அடுத்து வருவாரு. அனைவருக்கும் நன்றி. போமா. ஸ்கூல் படிக்கும் போது நான் கூட பேச்சு போட்டுல நல்லா பேசுவேன். ஆமா, இப்பெல்லாம் பார்த்து படிக்கிறாங்களா, அப்பெல்லாம் பார்க்காமலே படிப்பேன். இப்ப பாத்தீங்கன்னா பாரு, நான் அப்படி பேசுவேன். அப்படி நின்று திருநெல்வேலி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தார் பாரதி. சுதந்திர போராட்டத்துக்காக போராடினார். பல கவிதைகள், பாடல்கள். அது மாதிரி நானே ஸ்கூல் படிக்கும்போது போவேன். இது ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி ஞாபகம் வந்துச்சு பட்டுன்னு. சரி, இப்போது புதுசா வந்த திடீர்னு வந்து பதவி வாங்கின இந்த கட்சி ஆளுக்கு இப்போ பேசுவார். அவரு பேசு தம்பி, நீ பேசு. இங்க பாருங்க நண்பர்களே, நமக்கு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து பர்மிஷன் தர மாட்டாங்க, அலைய விடுறாங்க. என்ன, எங்களை பார்த்து பயமா இருக்கா உங்களுக்கு? இங்க பாருங்க ஆளுங்கட்சி, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். அடுத்த தடவை எங்களுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு மட்டும் நீங்க பர்மிஷன் கொடுக்கல, 5000 பேரை தட்டிட்டு வந்து மனு கொடுப்போம். கண்டிப்பா கொடுப்போம். நாங்க 5000 பேர் தர தெரிஞ்ச எனக்கு கோட்டையை நோக்கி போராட்டம், மனித சங்கிலி போராட்டம், சாலை மறியல் பண்றது இது இல்லை. மனு கொடு. அப்புறம் நீங்களாம் ஒரு கேள்வி கேட்குறீங்க, எங்க போனாலும் இந்த கேள்வி இருக்கு, எதிர்கட்சியை பத்தி ஏன் பேச மாட்டீங்க அப்படின்னு. எதுக்குங்க பேசணும்? எதிர்கட்சியை பத்தி எதுக்கு பேசணும்? அங்க இருக்கிற 1.5 கோடி தொண்டர்களும் இப்ப நம்ம பக்கம் வந்துட்டாங்க, நம்ம கட்சிக்கு வந்துட்டாங்க. என்ன இது? அப்ப கடப்பாடி மட்டும்தான் தனி பிரச்சாரம் போயிட்டு இருக்காரா? கூடிய சீக்கிரத்துல வந்துருவாருன்னு கூட அடிச்சு விடுவாப்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன்னா தெரிஞ்சுக்கோங்க, எக்காரணத்தை கொண்டோ எந்த காலத்திலையும் அந்த பூக்கட்சி கூட கூட்டணி இல்லை இல்லை இல்லை. முன்பு நான் ஒரு தவறு செய்து விட்டேன்றதே இன்னைக்கு வரைக்கும் ட்ரோல் பண்ணி கிளிக்கிறாங்க. இவர் தான் ஃபியூச்சர்ல ட்ரோல் மெட்டீரியல். அத மாதிரி இப்ப நம்ம கொள்கையை வந்து நம்ம விளக்கமா சொல்ல போறோம். நம்ம கொள்கை என்ன அப்படின்னா சொல்லுங்க சொல்லுங்க, நம்ம கொள்கையை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தெரிவிக்கும் எத்தனாவது பக்கம் கொள்கை சொல்லணும்? எந்த பக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, கொள்கையை சொல்லுங்க. நம்மளுடைய தளபதி தான் நம்மளுடைய கொள்கை, நம்மளுடைய எதிர்காலம், நம்மளுடைய லட்சியம், நம்மளுடைய பாதை, நம்மளுடைய ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை. கொள்கையை சொன்னா நம்ம தளபதி தான் எல்லாமே நமக்கு. இதுதான் கொள்கை. சரி நண்பர்களே,
இதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க பேசுங்க. இதை பிடிப்பா. ம். போன் வந்துக்கினே இருக்குது மக்கள் பணி. அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு ஆளுங்கட்சி வீடு வீடா பிரச்சாரம் போறாங்க. என்ன குறைக்குது, என்ன ஆகுது அப்படின்னு. ஆனா நம்ம பசங்க அவங்களுக்கு முன்னாடியே போயிட்டு உங்களுக்கு என்ன குறை இருக்குதுன்னு தீர்த்தும் வச்சுக்கிறாங்க. எப்படி? அந்த வீட்டுல தண்ணி வர்றியா, உடனே ரீல்ஸா போட்டுறானுங்க. இந்த வீட்டுல சாக்கடை அடிச்சுக்குதா, உடனே போட்டாத்து போட்டுறாங்க. அதுதான் நம்மளுடைய பசங்க. அது போட்டா போதும். நான் இன்னைக்கு சேலத்துக்கு வரும்போது ஒரே குண்டு குழியுமா ரோடு இருக்குது. அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் சேலத்துல இன்னைக்கு தான் பெரிய பிரச்சனைன்னு. ஆமா, சாக்கடை அடிச்சுக்குது. இது எல்லாமே நம்ம சரி பண்ணிடுவோம் நம்ம ஆட்சிக்கு வந்தா, சரிங்களா? அப்புறமா நம்ம தலைவர் வந்து குழந்தைங்களுக்கு அது கொடுக்குறாரு, ஸ்கூல் பசங்களுக்கு இது கொடுக்குறாரு, பெண்களுக்கு அது கொடுக்குறாரு, ரத்த தான முகாம் நடத்துறாரு. இதெல்லாம் எல்லா NGO அமைப்பும் பண்ணுதுதான். நம்ம தலைவர் என்ன பண்ணி, அதுதான் நம்ம தலைவர் பண்ணதுதான். இப்போ நம்ம ஊழலை ஒழிக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சுக்கிறோம், தமிழ்நாட்டை வளர்க்குறதுக்கு என்ன பிளான் வச்சுக்கிறோம், அதுதான் மக்கள் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி வச்சுக்காதீங்க. இதையே பேசி பேசி கோடி கணக்கில் சம்பளத்தை விட்டு வந்துட்டாருன்னு மண்டையை கழுவிடுங்க. புரியுதா? அடுத்ததா எல்லாரும் போய் போஸ்ட் ஓட்டணுங்க. இன்னைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட்டில் வருங்கால முதலமைச்சர்னு நம்ம அவரோட போட்டோ வச்சு போடுங்க. ஏன் போட்டா வேண்டாம், பெருசா வேண்டாம், வேண்டாம் பெருசா வேண்டாம். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அப்புறம் இருக்கட்டும், ஏன்னா அப்புறம் மறந்துடுவாங்க. புதுசாக ஏன் வராங்க. என் போட்டா வேண்டாம், பெருசா வேண்டாம். தலைவர் அவருடைய போட்டா கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா அவர் தான் கட்சி, எல்லாரும் ஏன் கட்சி நினைச்சிட்டு இருக்காங்க. அது வேண்டாம். என் போட்டோ வேண்டாம், சின்னதா வேண்டாம். அப்புறமா எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்க, எங்கள் பொதுச் செயலாளர் வாழ்க. பாண்டிச்சேரி வருங்கால முதல்வர் வாழ்க, பாண்டிச்சேரி வருங்கால முதல்வர் வாழ்க. பண்ணாதீங்க, அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. இது என்னது வருங்கால முதல்வர்? அது வேற ஸ்டேட். தமிழ்நாட்டுக்கு நம்ம எப்பவுமே நம்ம தளபதி தான் எல்லாத்துக்குமே. நீங்க அதை பத்தி பேச அமைதியா இருங்க. நம்மளுடைய இப்ப பாத்தீங்கன்னா நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் எவ்வளவு தீயா இருக்காங்க. அவங்க இந்த ட்விட்டர் எக்ஸ் அதுல நல்லா தீயா கொள்கையை பரப்புறாங்க. அற்புதமா நம்மளுடைய கட்சி திட்டம் கொள்கை அழகா பேசுறாங்க. நான் கேட்டு என் காதுல இருந்து ரத்தம் வந்துருச்சு. அந்த அளவு பேசுறாங்க. உங்களுக்கு ஒரு சாம்பிள் காட்ட போறேன், பாருங்க. ட்விட்டர்ல அந்த 8 பேர் மாறி மாறி இருப்பா. நீ ஒரு ஆளு, நீ என்ன பொம்பளை சோக்குன்னு சொல்றியா? ட்விட்டர்ல எவனையாவது என்ன பொம்பளை சோக்குன்னு சொல்ல நான் ஒத்துக்கிறேன். ப்ரோ அந்த 8 பேர்ல ஒருத்தனுக்கு இல்ல ப்ரோ. 8 பேர்ல இன்னொரு சாம்பிள், இதையும் பாருங்க. பலமும் எல்லாம் உள்ள கட்சிக்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறீங்க. தேவையில்லாம எங்களை உரசி பார்க்காதீங்க, நாஸ்தி ஆடுவீங்க. 2026 தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க. இப்படிதான் தினமும் ஸ்பேஸ் இந்த ட்விட்டர்ல அது ஏதோ பேசுறாங்க போல வச்சு செய்ன்னு கிளுகிள்னு கேவலமா பேசுறாங்க. ஒழுக்கம் நம்மகிட்ட தான் முதல்ல இருக்கணும், அப்புறமா தான் அடுத்தவங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். புரியுதுங்களா? அரசியல்னா என்னன்னே தெரியாம டபாக்குன்னு குதிச்சிடுறாரு. சரி தம்பி, நான் முடிச்சுக்கிறேன்ப்பா. என்ன பண்ணி நாங்கள் போய் HL எடுக்க போகிறேன். உன் போன எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடியோ எடுத்துக்கோ. எடுத்துட்டு அந்த பாட்டு போடாத, இந்த இது மண்ணிலே ஈரம், அது நம்ம பாட்டில் நம்ம அந்த பாட்டு போடு. அதெல்லாம் வேணாம் தலைவர், அதுக்கு தான் கேட்டீங்க ஆளு இருக்காங்க தலைவர். நான் சொன்னது மட்டும் கேள்வி. HL எடுக்கும் போது அப்படி க்ளோஸ்ல இருந்து அப்படி ஃபேஸ்ல இருந்து பாவமா இருக்க மாதிரி எடுத்து கொடு. தலைவரே அது வேணாம் தலைவர். மாவட்ட செயலாளர் பதவி தரேன். வரேன் தலைவர். நீ வா, இந்தாப்பா இதை வச்சுக்கோ. வா வா வா, சீக்கிரம் வா. அப்புறம் நண்பர்களே, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இங்க வந்து 2 பேர்கிட்ட தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கே, இன்னொன்னு அந்த வைஷு. 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி.